ஓபிசி நான் கிரீமி லேயர் நீங்க எலிஜிபிளா இல்லையா? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி ரிலேட்டட் எல்லா எக்ஸாமு, என்டிஏ, அது இல்லாம நீட்டு, இந்த மாதிரி எந்த கிளாட் என்ன எக்ஸாம் எழுதணும்னாலும் ஓபிசி நான் கிரீமி லேயர் ரிசர்வேஷன் வேணும். நிறைய பேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். நானே எத்தனையோ மாணவர்களை பார்த்திருக்கேன், அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்ப நாம ஏன் ஆபீசர்ஸ் அகாடமில இருந்து ஒரு சர்ச் என்ஜின் மாதிரி நீங்களே அதுல என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயரா இல்லைன்னா நீங்க கிரீமி லேயர் கேட்டகரியா. உங்களை பத்தின உங்க பர்சனல் டீடைல் எல்லாம் கிடையாது, உங்க பேரு அதெல்லாம் கேட்காது, போன் நம்பரோ பேரோ எதுவுமே கிடையாது. ஆனா உங்களை பத்தி நீங்க டீடைல் வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். ஓபிசி நான் கிரீமி லேயர் நீங்க எலிஜிபிளா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் உண்டு எப்பயுமே. இதுக்காக நான் நிறைய வீடியோவும் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம ஏன் ஆபீசர்ஸ் அகாடமில இருந்து ஒரு சர்ச் என்ஜின் மாதிரி நீங்களே அதுல என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயரா இல்லைன்னா நீங்க கிரீமி லேயர் கேட்டகரியா, அதே கிளியரா சொல்லிடும். முதலாவது இது என்னன்னா, நீங்க ஓபிசின்றது என்னன்னா நம்ம பிசி சர்டிபிகேட் மட்டும் வச்சுக்கிட்டு அதுதான் ஓபிசி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிசின்றது பேக்வர்ட் கம்யூனிட்டியோட ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட். பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம். ஆனா யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் காமனா அந்த யூனியன் கவர்மெண்ட் போஸ்ட், இப்போ உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி ரிலேட்டட் எல்லா எக்ஸாமு, என்டிஏ, அது இல்லாம நீட்டு, இந்த மாதிரி எந்த கிளாட் என்ன எக்ஸாம் எழுதணும்னாலும் ஓபிசி நான் கிரீமி லேயர் ரிசர்வேஷன் வேணும். ஒருவேளை நீங்க அந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா உங்களை கிரீமி லேயரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கிரீமி லேயர்ன்றது என்னன்னா ஜெனரல் கேட்டகரி மாதிரி, ஓசின்னு சொல்லுவோம்ல. சோ இது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் எப்பயுமே இருக்கும். நிறைய பேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். நானே எத்தனையோ மாணவர்களை பார்த்திருக்கேன், அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அச்சோ நான் எலிஜிபிளான்ட்டு அதுக்கப்புறம்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் எலிஜிபிள் இல்லாதவங்க போய் தாசில்தார் ஆபீஸ்ல போய் ஓபிசி நம்ம எலிஜிபிள் நினைச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு பின்னாளில் கஷ்டப்பட்ட மாணவர்கள் அந்த கேண்டிடேட்ஸரே டிஸ்குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸையும் பார்த்திருக்கேன். ஸோ இது ஒரு சென்சிட்டிவான இது. இதற்காக தான் நாங்கள் ஆஃபீசர்ஸ் அகாடமில இருந்து இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இதை தயவு செய்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு உதவும். எலிஜிபிள் இல்லாதவங்க தப்பா இதை கிளைம் பண்ணிடக்கூடாது. ஸோ இது எப்படி இதாகும்னா, அது இந்த இதுல நீங்களே டேட்டாவை கொடுப்பீங்க. இது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று முக்கியமானது இது என்னன்னா, பேரண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அந்த பேரண்ட்ஸை மட்டும் சொல்லணும். உங்களுடைய இன்கம் கணக்கு ஆகாது. உங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது திருமண ஆடவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுடைய இன்கம் கணக்காவாது. ஓபிசி ஸ்டேச்சரை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் இன்கம் தான். பேரண்ட்ஸ் கவர்மெண்ட்ல இருந்தா ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. சோ பேரண்ட்ஸ் மட்டும்தான். உங்களுடைய இது எப்படின்னா, உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னா உங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. நீங்களே எதுலயோ இருக்கீங்க, உங்களுக்கு இன்கம்னா அது உங்க பிள்ளைகளை தான் டிசைட் பண்ணும். ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, நான் இன்கம் நாங்க கேட்கும்போது அங்கே தெளிவா எழுதி இருக்கும், அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம், அதர் தென் சேலரி இன்கம். இதோட நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் உண்டுங்க. சேலரியை தூக்கிட்டு இன்கம்னு போட்டுருவாங்க. ஓபிசியோடைய அந்த எல்லா கவர்மெண்ட் ஆர்டர்ஸையும் நாங்க இந்த வெப்சைட்லயே வச்சிருக்கோம். நீங்க அது ரிலேட்டடா அந்த வீடியோ, ஓபிசி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்னென்னலாம் லேட்டஸ்ட் எல்லாமே அதுல அப்டேட் ஆயிருக்கு. இன்னும் அப்பப்ப எதெல்லாம் சென்ட்ரல் டிஓபிடில இருந்தோ இல்ல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல இருந்தோ எதெல்லாம் வருதோ அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது நிறைய மாணவர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ஸோ தயவு செய்து இதை யாருக்கெல்லாம் நீங்க இதை நல்லா ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த என்ட்ரி பண்ணும்போது பேரண்ட்ஸை வச்சு என்டர் பண்ணுங்க. இன்கம் போது சேலரியோ அக்ரிகல்ச்சரையோ போடாதீங்க. அதுக்கு அடுத்தது அம்மா என்ன அப்பா என்ன அப்படி தனித்தனியா கேட்கும். அவங்க கவர்மெண்டா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதெல்லாம் டிராப் டவுன் மெனுல வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டா இது பண்ணுங்க. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இல்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல மேனேஜரியல் கிரேடா இல்ல அதோட கம்மியா. ஸோ அந்த கிரைட்டீரியாவை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இன்கமையும் கேட்கும். இன்கம் போது அதர் சோர்சஸ்
அதர் சோர்சஸ் அங்கேயே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்போம். எஃப்டி இன்ட்ரெஸ்ட், ரெண்டல் இன்கம், இல்லை பிஸ்னஸ் வச்சுருந்தா அந்த இன்கம், இந்த மாதிரி தெளிவாக இருக்கும். இல்லை வேலையே செய்யலையா, அப்போ நாட் ஒர்க்கிங்ன்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா அதே தெளிவாக கடைசியில் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர். ஆனால் சர்டிஃபிகேட்டு உடனடியாக இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கணும். இன்னொன்று, நீங்கள் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னா தெளிவாக போட்டுரும், யூ பிலாங் டு கிரீமி லேயர் அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டா உங்களுக்கு தெரியணும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் தேவையில்லாமல் தெரியாமல் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அறியாமல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பின்னாலே பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பீங்க. ஸோ இது சம்மந்தமாக அந்த வீடியோவும் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இந்த இதுலேயே இருக்கும். ஸோ அதையும் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நேராக என்டர் பண்ணாலே உங்களுக்கு காமிச்சிருங்க வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இந்த ரிசர்வேஷனா இல்லையான்னு. ஸோ இதற்காக நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் அகாடமியோடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓபிசியில் நீங்கள் எலிஜிபிளா www.officersicacademy.com. அதில் போனீங்கன்னா ஓபிசிக்கு மேலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் யூ கேன் செக்இன் இது பண்ணும். அந்த இதை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா கேட்கும் உங்களை பற்றின உங்கள் பர்சனல் டீட்டெயில் எல்லாம் கிடையாது. உங்கள் பேர் அதெல்லாம் கேட்காது, ஃபோன் நம்பரோ பேரோ எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் டீட்டெயில், உங்கள் அம்மா அப்பா அந்த இதெல்லாம் அவங்க பேரும் கிடையாது, ஜஸ்ட் அவங்களுடைய இன்கம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு. அது இல்லாமல் obc.officersIASacademy.com அப்படின்னு போட்டாலும் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த சர்ச் என்ஜின் செக் யுவர் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஓபிசியா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க. அங்கேயே அந்த லிங்க்ஸ் மேலே ரைட் ஹேண்ட் கார்னரில் நிறைய ட்ராப் டவுன் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமும் டவுட் இருக்கா வீடியோ பாருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதை தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய மாணவர்கள் எலிஜிபிள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஜென்ரல் கிரீமி லேயராக நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.